இதோ உலகின் முதல் 20 உண்மையான தீர்க்கப்படாத மர்மங்கள். 1. த வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட். 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு புத்தகத்தை கற்பனை செய்யுங்கள். அதன் பக்கங்களில் அழகான ஆனால் முற்றிலும் அறியப்படாத எழுத்து. பூமியில் எங்குமில்லாத விசித்திரமான தாவர வரைபடங்கள், வானியல் வரைபடங்கள், பச்சை குளங்களிலுள்ள மர்மமான உருவங்கள். இதுவே வாய்னிச் கையெழுத்து பிரதி. 600 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகின் சிறந்த குறியீட்டு வல்லுநர்கள், மொழியியலாளர்கள், ஏஐகளால் கூட விளக்க முடியாத ஒரு குறியீடு. அதன் மொழி, ஆசிரியர், நோக்கம் எல்லாமே என்றென்றும் பூட்டப்பட்டிருக்கின்றன. 2. த பெர்முடா ட்ரையாங்கிள். மேற்கு அட்லாண்டிக் கடலில் மியாமி, பெர்மியூடா, பியூட்டோரிக்கோ இடையே ஒரு முக்கோணம் உள்ளது. அங்கு டசன் கணக்கான கப்பல்களும் விமானங்களும் எந்த தடயம் இல்லாமல், அழைப்பு இல்லாமல், சிதறல்கள் இல்லாமல் மறைந்துவிட்டன. 1945இல் ஃப்ளைட் 19இன் 5 கடற்படை விமானங்கள் மறைந்தது முதல் அமைதியான கடலில் பெரிய சரக்கு கப்பல்கள் வரை பெர்மியூடா முக்கோணம் கப்பல்களையும் உயிர்களையும் விழுங்கிக் கொண்டே இருக்கிறது. அறிவியல் இன்னும் பதில்களை தேடிக்கொண்டிருக்கிறது. 3. த லாஸ்ட் காலனி ஆஃப் ரோவனாக். 1587இல் 100க்கும் மேற்பட்ட ஆங்கில குடியேறிகள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் ரோவனாக் தீவில் குடியிருப்பு அமைத்தனர். 3 ஆண்டுகளுக்குப் பிறகு விநியோக கப்பல்கள் திரும்பியபோது முழு குடியிருப்பும் மறைந்துவிட்டது. ஒரே சான்று, ஒரு மரத்தில் செதுக்கப்பட்ட குரோவட்டான் என்ற வார்த்தை. அவர்கள் கொல்லப்பட்டார்களா, உள்ளூர் கூட்டங்களுடன் இணைந்தார்களா, பசியால் இழந்தார்களா? நூற்றாண்டுகளுக்குப் பிறகும் அமெரிக்காவின் முதல் இழந்த குடியிருப்பின் விதி வரலாற்றின் ஆழமான மர்மங்களில் ஒன்றாகவே உள்ளது. 4. த மேரி செலஸ்டே. டிசம்பர் 1872இல் மெர்ச்சன்ட் கப்பலான மேரி செலஸ்டே அட்லாண்டிக் கடலில் மிதந்து கிடந்தது. முழுமையாக பயணத்திற்கு ஏற்றது. சரக்கு அப்படியே, மேசையில் உணவு இன்னும் சூடாக இருந்தது. ஆனால் கேப்டன், அவரது மனைவி, குழந்தையுட்பட அனைவரும் மறைந்துவிட்டனர். வன்முறை அல்லது போராட்டத்தின் அறிகுறிகள் எதுவும் இல்லை. உயிர்காக்கும் படகுகள் போய்விட்டன, ஆனால் எந்த விளக்கமும் இல்லை. இறுதி பேய் கப்பல் மர்மம் தொடர்கிறது. 5. த டைட்லாஃப் பாஸ் இன்சிடென்ட். பிப்ரவரி 1959இல் 9 அனுபவமிக்க ரஷ்யா ஹைக்கர்கள் உரல் மலைகளில் கூடாரம் அமைத்தனர். அவர்களை அச்சுறுத்திய ஏதோ ஒன்று கூடாரத்தை உள்ளிருந்து வெட்டி தப்பியோட வைத்தது. காலணிகள் இல்லாமல் உறைபனி இரவில் ஓடினர். பின்னர் அவர்களது உடல்கள் சிதறிய நிலையில் கிடைத்தன. சிலருக்கு தலையோடு நசுக்கப்பட்டது, கண்கள் இல்லை, ஒருவருக்கு நாக்கு காணாமில்லை. ஆனால் தாக்குபவர்களின் கால்தடங்கள் இல்லை, போராட்டம் இல்லை. பனிச்சரிவா, ரகசிய இராணுவ சோதனையா, இன்னும் விசித்திரமான ஏதோவா? டைட்லாஃப் பாஸ் இன்னும் தன் கதையை சொல்ல மறுக்கிறது. 6. த ஹிண்டர் கைஃபெக் மர்டர்ஸ். 1922இல் பவேரியாவின் தொலைதூர பண்ணையான ஹிண்டர் கைஃபெக்கில் 6 பேர் கொண்ட ஒரு குடும்பம் மாட்டுக்கோள் கொண்டு கொடூரமாக கொல்லப்பட்டது. பணியில் கால்தடங்கள் வீட்டிற்கு வந்தது, ஆனால் திரும்பிச் செல்லவில்லை. கொலையாவி நாட்களுக்கு முன்பே அவர்களது கூரை மேல் வசித்திருந்ததற்கான அத்தாட்சிகள் உள்ளன. விலங்குகளுக்கு உணவளித்து குடும்ப உணவை சாப்பிட்டிருந்தான். கொலையாளி இன்று வரை பிடிபடவில்லை. அமைதியான பண்ணை இன்றும் தன் கொடூர ரகசியத்தை வைத்திருக்கிறது. 7. த டமாம் ஷுட் கேஸ், சோமட்டான் மேன். டிசம்பர் 1, 1948 ஆஸ்திரேலியாவின் சோமட்டன் கடற்கரையில் நேர்த்தியாக உடையணிந்த ஒரு மனிதன் இறந்த நிலையில் கிடந்தான். அடையாளமில்லை, மரண காரணமில்லை, ஆனால் மறைக்கப்பட்ட பையில் ஒரு சிறு காகித துண்டு. தமாம் ஷுட் என்ற 2 வார்த்தைகள் பெர்ஷிய மொழியில் முடிந்தது என்று பொருள். அரிதான புத்தகத்திலிருந்து கிழிக்கப்பட்டது. பின்பக்கத்தில் குறியீடு, உளவு தொடர்பு சாத்தியம், கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது பெயர் தெரியலாம், ஆனால் ஏன், எப்படி என்பது இன்னும் புதைக்கப்பட்டுள்ளது. 8. த ஜோடியாக் கில்லர். 1968 முதல் 1969 வரை வடக்கு கலிபோர்னியாவில் கேலி செய்யும் கொலையாளி தாக்கினான். குறைந்தது 5 பேரை கொன்று இன்னும் பலரை கூறினான். செய்தித்தாள்களுக்கு கடிதங்கள், குறியீடுகள் அனுப்பி போலீஸை கேலி செய்தான். ஒரு குறியீடு 51 ஆண்டுகளுக்கு பிறகு விளக்கப்பட்டது. மற்றவை இன்னும் தீர்க்கப்படவில்லை. ஜோடியாக் கொலையாளி சுதந்திரமாக நடந்தான். அவன் உண்மை அடையாளம் காலத்தால் மறைக்கப்பட்டது. 9. ஜாக் த ரிப்பர். 1888இல் லண்டனின் வைட்சாபெல் மண்டலம் வேட்டையிடமானது. குறைந்தது 5 பெண்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர். தொண்டை அறுக்கப்பட்டு உடல்கள் அறுவிய சிகிச்சை துல்லியத்துடன் வெட்டப்பட்டன. ஜாக் த ரிப்பர் என்று கையெழுத்திட்ட கடிதங்கள் வந்தன, கொடுமையுடன். சந்தேக நபர்கள் ராஜ குடும்பத்திலிருந்து கசாப்புக்காரர்கள் வரை. ஆனால் 130 ஆண்டுகள் விசாரணைக்கு பிறகும் வரலாற்றின் மிக பிரபலமான தொடர் கொலையாளியின் பெயர் இன்னும் தெரியவில்லை. 10. த பிளாக் டாலியா மர்டர். ஜனவரி 15, 1947 22 வயது எலிசபெத் ஷார்ட் என்ற நடிகை ஆசை கொண்டவன் லாஸ் ஏஞ்சல்ஸ் இடத்தில் கிடந்தாள்.
உடல் இரண்டாக பிரிக்கப்பட்டு இரத்தம் வடிக்கப்பட்டு முகம் கொடூரமான புன்னகையாக வெட்டப்பட்டது. பிளாக் டாலியா என்று அழைக்கப்பட்ட அவள் கொலை நாட்டை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. நூற்றுக்கணக்கான ஒப்புதல்கள், எண்ணற்ற சந்தேக நபர்கள், ஆனால் தண்டனை இல்லை. ஹாலிவுட்டின் இருண்ட தீர்க்கப்படாத வழக்கு தொடர்கிறது. 11. டிபி கூப்பர். நவம்பர் 24, 1971. அமைதியான ஒரு மனிதன் நார்த் வெஸ்ட் ஓரியன்ட் ஃப்ளைட் 305 கடத்தினான். 2 லட்சம் இரத்த தொகை கேட்டு பசிபிக் வட பசிபிக் காட்டின் மேல் பாராஷூட் மூலம் குதித்து மறைந்தான். சில பணம் பின்னர் கிடைத்தது, ஆனால் டிபி கூப்பர் அல்லது அவன் உண்மை பெயர் எதுவாக இருந்தாலும் பிடிபடவில்லை. வரலாற்றின் ஒரே தீர்க்கப்படாத விமான கடத்தல் இன்னும் திறந்திருக்கிறது. 12. த டிசப்பியரன்ஸ் ஆஃப் அமீலியா ஏர்ஹார்ட். ஜூலை 2, 1937. விமானத்துறை பின்னோடி அமீலியா ஏர்ஹார்ட்டும் நேவிகேட்டர் ஃப்ரெட் நூனனும் உலக சுற்றுப்பயணத்தின் இறுதி கட்டத்தில் பறந்தனர். பசிபிக் கடலின் மேல் அவர்கள் மறைந்தனர். விபத்து, ஜப்பானியர்களால் பிடிப்பு, தீவில் தப்பியிருப்பு, தசாப்த கால தேடல்களில் வெறும் சுவாரஸ்யமான சான்றுகள் மட்டுமே, இறுதி உண்மையில்லை. 13. த வாவ் சிக்னல். ஆகஸ்ட் 15, 1977. பிக்கியர் ரேலியோ தொலைநோக்கி சாஜிடேரியஸ் திசையிலிருந்து 72 வினாடிகள் நீடித்த இதரமான குறுகிய பண்ட உமிழ்வை பதிவு செய்தது. வானியலாளர் ஜெரி ஏஹ்மன் அதை சிவப்பு மையால் வட்டமிட்டு ஒரு வார்த்தை எழுதினார், வாவ். அது வெளிமதிர்கள் சிக்னலின் சரியான வடிவத்துடன் பொருந்தியது, மேலும் அது மீண்டும் வரவில்லை. இயற்கை நிகழ்வா அல்லது முதல் தொடர்பா இன்னும் தெரியவில்லை. 14. த டாஸ் ஹம். 1990களின் ஆரம்பத்திலிருந்து நியூ மெக்சிகோவின் டாவோஸ் நகரில் ஒரு சிறு சதவீத மக்களை துன்புறுத்தும் குறைந்த அதிர்வெண் முழங்கும் ஒலி உள்ளது. சுவர்கள் வழியாக துடிக்கிறது, பதிவு செய்ய முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. எந்த இயந்திரமும் தொழிலும் விளக்கவில்லை. டாஸ் ஹம் அதை கேட்பவர்களை தொடர்ந்து துன்புறுத்துகிறது, மற்றவர்களை குழப்புகிறது. 15. த செயிலிங் ஸ்டோன்ஸ் ஆஃப் ரேஸ் ட்ராக் பிளாயா. டெத் வேலியின் தொலைதூர ரேஸ் ட்ராக் பிளாயாவில் பெரிய கற்கள், சில 100 பவுண்டுகள் எடை, தட்டையான பாலைவனத்தரையில் நகர்கின்றன, நீண்ட பாதைகளை விட்டுச் செல்கின்றன. தசாப்த காலங்களாக யாரும் அவை நகர்வதை பார்க்கவில்லை. அறிவியல் இறுதியாக 2014 பனி மற்றும் காற்றை கண்டறிந்தது. ஆனால் முழு விசித்திரமான நிகழ்வு இயற்கையின் விசித்திரமான தீர்க்கப்படாத நிகழ்வுகளில் ஒன்றாகவே கவர்கிறது. 16. த நாஸ்கா லைன்ஸ். BC 500 முதல் BC 500 வரை பெருவியன் பாலைவனத்தில் செதுக்கப்பட்ட நாஸ்கா கோடுகள். பறவைகள், சிலந்திகள், குரங்குகள், மைல்கள் நீளமான நேர்கோடுகள். உயரத்திலிருந்து மட்டுமே தெரியும் பெரிய படங்கள். வானியல் காலண்டரா, புனித பாதைகளா, வேறு ஏதோவா? அவற்றை உருவாக்கியவர்கள் ரகசியத்தை தங்கள் கல்நரைக்கு எடுத்துச் சென்றனர். 17. த ஓக் ஐலாண்ட் மணிபிட். 1995 முதல் நோவா ஸ்கோட்டியாவின் ஓக் தீவு புதையல் வேட்டையாடவர்களை ஆக்கிரமித்துள்ளது. மர்மமான குழி, மணிபிட், தோண்டும்போது வெள்ளம், சிக்கலான புரைகள், தேங்காய் நார், பார்ச்மெண்ட், குறியீடு கற்கள் போன்றவை மட்டுமே கிடைத்துள்ளன. கடற்காரரா, டெம்ப்ளர்களா, ஷேக்ஸ்பியரின் கையெழுத்து பிரதிகளா? 2 நூற்றாண்டுகள் மற்றும் மில்லியன் கணக்கான செலவுகளுக்கு பிறகும் தீவு கீழே என்ன இருக்கிறதோ அதை காத்திருக்கிறது. 18. த ஃபேட் ஆஃப் த USS சைக்ளாப்ஸ். மார்ச் 1918. பெரிய அமெரிக்க கடற்படை கப்பலான USS சைக்ளாப்ஸ் மேங்கனீஸ் சரக்குடன் 300க்கும் மேற்பட்ட குழுவினருடன் பார்படோஸிலிருந்து பால்டிமோருக்கு புறப்பட்டது. பர்மியூடா முக்கோண பகுதியில் எந்த தடையும் இல்லாமல் மறைந்தது. சிதறல்கள் இல்லை, SOS இல்லை, உடல்கள் இல்லை. அமெரிக்க கடற்படையின் மிக பெரிய போரல்லாத இழப்புகளில் ஒன்று முழுமையான மர்மமாகவே உள்ளது. 19. த டான்சிங் பிளேக் ஆஃப் 1518. ஜூலை 15, 1518. ஸ்ட்ராஸ்பர்க். ஒரு பெண் தெருவில் துடிக்கத் தொடங்கினாள். சில நாட்களில் டசன் கணக்கானோர், பின்னர் 100 கணக்கானோர் அவளுடன் சேர்ந்து நாட்கள் முழுவதும் நடனமாடினர், ஓய்வில்லாமல். சிலர் சோர்வால், ஹிதய தாக்குதல், பக்கவாதம் காரணமாக இறந்தனர். அதிகாரிகள் நடனமாடி முடிக்க என்று பேடை அமைத்தனர். கூட்டு பைத்தியமா, எர்காட் விஷமா, சாபமா? நடன வெறி திடன தொடங்கியது போல திடன முடிந்தது, விளக்கம் இல்லாமல். 19. த ஆன்டிகைத்தீரா மெக்கானிசம். கிரீக்க தீவான ஆன்டிகைத்தீராவில் 2000 ஆண்டு பழமையான கப்பல் விபத்தில் கிடைத்த இந்த வெண்கல சாதனத்தில் சிக்கலான கியர்கள் உள்ளன. வானியல் நிலைகள், சூரிய கிரகணங்கள், ஒலிம்பிக் தேதிகளை அதிர்மமான துல்லியத்துடன் கணிக்கும் பழங்கால அனலாக் கம்ப்யூட்டர். BC 100இல் உருவாக்கப்பட்டது, அதன் காலத்திற்கு நூற்றாண்டுகள் முன்னால் இருந்த தொழில்நுட்பம். இப்படிப்பட்ட அதிநவீனம் எப்படி உருவானது, பின்னர் முற்றிலும் வரலாற்றால் இழக்கப்பட்டது?